வணக்கம். நம்ம சென்னையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில் பெரிய பெரிய நகரங்களில் இந்த கிளப்பு பப்லலாம் வந்து லேடீஸ் நைட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தா வந்து ஃபுல்லாக ஆம்பளைங்களாக இருப்பாங்க. ஃபுல்லாக காக் பார்ட்டி, ரூஸ்டர் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி அதை கலாய்ச்சிருவாங்க. குழந்தைகள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு ஒரு படத்தை சொல்லுவாங்க. பார்த்தா எருமைங்களாக உட்காந்து பார்த்து என்னோட சைஸில் இருக்கிறதெல்லாம் பார்த்தா சூப்பர் சொல்லிட்டு அந்த படத்தை ஓட வச்சுருப்பாங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து செல் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விஷயத்துக்காக வந்து செல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு தரப்பினருக்காக செல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதை வாங்குறது அனுபவிக்கிறது வேறு மாதிரி இருக்கும். அப்படி தாங்க ஜென்ஜிக்களை ஊக்குவிக்கும் திமுகவினர் ஒரு புது உப்பிகளுக்குண்டான ஒரு மாநாட்டை வந்து நடத்தியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஜென்ஜி இளைஞர்கள் குழந்தையாக இருந்து இப்போ 10 பருவத்தில் இருக்க நிறையா பேர் அப்படின்னு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இளமை பூத்து குலுங்கும் ஏதாவது பாட்டு போட்டிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காது கொடுத்து கேட்டால் அது நல்ல பாட்டு. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மௌனம் பேசியது அப்படிங்கிற படத்துலேருந்து 60 ஆயிருச்சு ஆனால் முடியலை என்னோட லவ் ஸ்டோரி தான் அப்படின்னு சொல்லிட்டு முதியவர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற மாதிரி வந்து முதுமையில் இளமை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்ணையாரும் பத்மினியும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இளமை திரும்புதே பாலம் உருவாச்சே சாரிங்க லைன் தெரியாது. இந்த மாதிரி வந்து கண்ணம்மா கண்ணம்மா நரையிலே காதல் வருகுது இந்த மாதிரி வந்து முதுமையில் இளமை அப்படிங்கிற மாதிரி அண்ணா அறிவாலயம் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா முதியவர்னு சொல்ல முடியாது, மிடில் ஏஜ் பீப்புள். ஏங்க எல்லாருமே மிடில் ஏஜ் பீப்புளாக இருக்காங்க. கல்யாண மாலை அப்படிங்கிற மாதிரி கல்யாணம் ஆகாதவர்கள் இன்னும் சந்தையில் விலை போகாதவர்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பழைய பாத்திரம் பழைய பட்டுப்புடவை எல்லாத்தையும் வந்து நாங்கள் செகண்ட் ரேட்டில் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இளைஞர்களாக இருந்து முடித்து 10 வருடங்கள் ஆகி விடிவி டைம் அதாவது விண்ணை தாண்டி வருவாயா டைமில் பார்த்திங்கன்னா இளைஞர்களாக ஜென்ஜியாக இருந்தவங்களாம் வந்து கூப்பிட்டுட்டு வந்து இன்றைக்கி ஜென்ஜி மீட்டிங் வச்சு தாவேகா கிட்ட தோல்வி அடைஞ்ச இந்த திமுகவை புதுப்பிக்கிறதுக்காக இருக்கிற ஒரே வழி ஜென்ஜி கிட்ட திமுகவை கொண்டு போய் சேர்க்கறது தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா தாவேகா ஜெயிச்சிட்டதுக்கு அப்புறமா அடுத்த நாளே நிஜமாக சொல்லுது சர்க்காஸ்டிக்காக சொல்ல அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா கொளத்தூருக்கு போயிட்டு அங்கே இருக்கிற வாக்காளருக்கெல்லாம் நன்றி தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் நடைபயணம் போகிறது அதுக்கப்புறம் வந்து அண்ணா இடத்துல பேசுறதுன்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஒரு டிப்பிக்கல் அரசியல் உடனே பவுன்ஸ் பேக் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, எவ்வளோ வெற்றியை பார்த்தவங்க எவ்வளோ தோல்வியை பார்த்தவங்க 10 வருஷம் கூப்பில் இருந்தவங்க மீண்டும் 10 வருஷம் 2ஆம் வாட்டி கூப்பில் இருந்தவங்க இன்னும் 30 வருஷம் கூட கூப்பில் இருந்து எதிர்கட்சியாக சும்மா கெத்தா மாசா ஸ்டைலாக வந்து செயல்படுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க உடனே தப்பை புரிச்சுட்டு பவுன்ஸ் பேக் பண்ணுருவாங்க. டெக்னாலஜி தெரியாத திமுகவா? ஐடி விங்னாலே திமுக தாங்க. பிஜேபியே திமுக ஐடி விங்கை பார்த்து தான் எப்படி டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறது கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நானே நம்பிக்கிட்டு இருந்தேன். அப்பேற்பட்ட திமுக திருப்பி பவுன்ஸ் பேக் பண்ணி வந்துடுவாங்கன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வாரம் என்ன போட்டாங்க ஃபுல்லாக அந்த ரூட் மாஃபியான்னு நான் வந்து அநியாயத்துக்கு பல வீடியோஸில் வந்து சொல்லாமல் வந்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன் ரூட் மாஃபியா அப்படிங்கிறது. ஏன்னா அதை பற்றி பேசக்கூடாதுன்னா பற்றி பேசலாம். ஒரு விஷயம் வந்து உடனே ஸ்டார்ட் ஆகிட்டோன்னா பேசினா வந்து தகவல் கம்மியாக இருக்கும். அது வந்து டெவலப் ஆகி நல்லா ஆலமரமாக வறந்து விரிஞ்சு இருக்கிற போது தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் கனிகள் இருக்கும் காய்கள் இருக்கும் சிதறிய இலைகள் இருக்கும் பல கிளைகளை பற்றி பேசலாம். ஸோ அதனால் வந்து அதுக்கான காலத்தை எடுத்து பேசலாம். பட் எனிவே திமுக அந்த தோல்விக்கு உண்டான காரணம் அவங்க தான், அவங்களுடைய செயல்பாடுகள் தான், அவங்களுடைய வந்து மினிஸ்டர்ஸ் தான், அவங்களுடைய அதிகாரிகளை நம்பி ஆட்சியை நடத்திய அந்த ஒரு போக்கு தான். அது மட்டும் இல்லாமல் குடும்ப அரசியல் தான் காரணம். இந்த மாதிரி எந்த ஒரு தங்களுடைய தப்பும் ஒரு அகங்காரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்காமல் நம்மக்கிட்ட என்ன இருக்குது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டார் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின். பரவாயில்லையேப்பா என்ன தப்பு நான் கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த தன்னுடைய ஸ்டைலில் மான் கி பாத் ஒன்று பண்ணுவார்ல அதை வந்து பார்த்து சரி ஓகே திருந்திட்டாங்க போல இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டா டேய் நாதஸ் இன்னும் திருந்தலடா அப்படிங்கிற மாதிரி அந்த ரூட் மாஃபியான்னு ஒரு 1.5 வாரம் 2 வாரம் ஓட்டினாங்க. சரி ஓகே ரைட்டு அதோடு நிறுத்திட்டு திருப்பியும் கள அரசியலுக்கு வருவாங்க. தப்பு என்னங்கிறத வந்து திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரூட்ஸ்லேருந்து பிடிப்பாங்க ரூட்டை விட்டு அப்படின்னு பார்த்தா ஜென்ஜி அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஸ்டாலின் அவர்கள் பிடிச்சிட்டார். அந்த ஜென்ஜி அப்புறம் ரீல்ஸ் அரசியல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நான் வந்து கீழே உழுவலைங்க அந்த வாழைப்பழ தோல் தான் என் காலுக்கு அடியில் வந்து அப்படி இழுத்து விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி மீசையில் மண் ஓட்டலை அப்படிங்கிறது எவ்வளோ நாள் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க? ரிப்பேர் பண்ணிட்டு திருப்பி எழுந்து வந்து அடிக்கிறதுல ஒரு எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்படுறதுல வந்து பெயர் போன திமுக நாங்கள் எதிர்கட்சியாக தான் கெத்தாக இருப்போம் அப்படின்னு சொல்கிற நீங்கள் மக்கள் என்ன நினைப்பாங்க? ஆமாங்க நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறது தான் கரெக்டு. விஜய் அவர்கள் இப்போ தான் வந்திருக்காரா ஒரு 3 டைம் அவரே உட்காரட்டும் நீங்கள் எதிர்கட்சியாகவே இருங்க அப்போ தான் அவருக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்போ தான் அவர் நீங்கள் வழிநடத்தி செல்வீங்க. வேறு உங்களை மாதிரி எதிர்கட்சி உலகத்திலே யாருமே இல்லைங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்கார வைக்க தாங்க பார்ப்பாங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் கரெக்ட் தான்.
நம்ம ஐடி இங்கே வச்சுருக்கோம், இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சுருக்கோம். அதன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட நம்ம கட்சியுடைய கொள்கைகள், சாதனைகள்னு ஏதாவது இருந்தால் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. பட் அதில் நீங்கள் தப்பு பண்ணதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, எங்களை மாதிரி ஆட்கள் நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டது. விஜய் அவர்களுடைய வேவ் மட்டும் இல்லாமல் திமுக அதிமுக மேலே இருக்கிற மக்களுக்கு ஏற்பட்ட சலிப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ரசிகர்களாக இருந்து அப்படியே ஓட்டு போட உள்ளே வந்திருக்கான். அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடி விங்னு வந்து டெப்ளாய் பண்ணி தான் உள்ளே இறக்கணும். அவங்க எல்லாருமே வந்து தன்னுடைய ஃபோனை எடுத்துகிட்டு விர்ச்சுவல் வாரியாவரே வீட்டில் இருந்தே மாறி நிற்கிறான். அந்தளவுக்கு இணையத்தை சம்மந்தப்படுத்தும் போது ஒரு பெரும் படையை நீங்கள் எதிர்கொள்கிறீங்க அப்படிங்கிறத நீங்களும் அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டீங்க. சரி, இப்போ அதுதான் களம் இல்லை, அந்த களத்தில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அவங்களோட வெற்றியின் மூலியமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை பிடிக்க போகிறது கரெக்டு தான். பட் எடுத்தோட உங்களுடைய ஆட்சியில் ஃபோட்டோ ஷூட் நடக்கும்ல, சும்மா உங்கள் கட்சியில் இருக்கிற உங்களுடைய முன்னாள் முதல்வரை ஏமாத்துறதுக்கு மட்டும் இல்லாமல் மக்களை ஏமாத்துறதுக்கு மேம்போக்காமல் சில ஃபோட்டோ ஷூட் வந்து நடக்கும். அதுக்காக நீங்கள் காசு செலவு பண்ணியிருப்பீங்க. செலவு பண்ணுறதுக்கு இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் நிறையா காசை சேர்த்து வச்சுருக்கீங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் ஜென்சி இளைஞர்களை உருவாக்குறீங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸை உருவாக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து இலக்கம் நடத்திட்டோம், அதுக்கப்புறம் இத்தனை உறுப்பினர் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் உங்கள் கட்சியிலே நிறைய பாட்டி பண்ணுற அந்த தில்லாலங்கடி வேலையை ஏன் திரும்பவும் பண்ணுறீங்க? அப்போ உங்களோட தப்பை வந்து உணரவே இல்லை, இன்னும் அதே திமுக தான் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கிறீங்க. முதல்ல உங்கள் ஈக்கோ சிஸ்டமில் உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா டேரா போட்டு உங்களை வச்சே ரத்தத்தை உறிஞ்சு, நீங்கள் மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி உங்களோட ரத்தத்தை வந்து உறிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க ஒட்டுணிகள் நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐடி விங்க கொடுத்தீங்க, ஃபேக்ட் செக்குன்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருந்தீங்க. இவங்க பார்த்துப்பாங்க அந்த ஏஜென்சி இந்த ஏஜென்சின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஏஜென்சியை வந்து குறை கூட கூற முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் விமர்சகர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பேனா நிறுவனத்தை வந்து குறை கூறுறீங்க, ஆனால் அந்த பேனா நிறுவனம் இருந்ததுனால தான் இந்த அளவுக்காக ஏதோ சீட்டு வந்து வின் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிரெடிட்ஸும் கொடுக்குறாரு. சரி, உங்கள் ஸ்ட்ராங் ஹோல்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு நீங்கள் ஜென்ஜியை தானே உருவாக்கணும். ஆனால் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பேச்சாளர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள். ஸோ அவரெல்லாம் சூப்பர் சீனியர்னா அந்த மாதிரி சூப்பர் ஜூனியர்ஸை உருவாக்குறதுக்காக தான் இந்த மீட்டிங்கா? வர்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நடிகர் மேலே இருக்கிற ஒரு ஒரு கவர்ச்சியால் இல்லாமல் உங்கள் கொள்கை மேலே இருக்க வர்றாங்கன்னா அவங்களாம் யார்? நிஜமான ஏதோ ஒரு இளைஞர் ரேண்டமாக வராங்களா? அவங்க கட்சிக்காரங்களோட பசங்க, ஏற்கனவே குட்டையில் உருண மட்டைங்க, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் சில பேர் ஃபோர்ஸ் பண்ணி திருப்பியும் காசு கொடுத்து வர வச்சுருக்கீங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வேண்டாம் இருப்பாங்க, அங்கே வந்து நின்றுட்டுருக்கான். அந்த ஃபோட்டோவில் மூஞ்சி காமிச்சிட்டா வந்து விஜய் ஃபேன்ஸ்லாம் கலாய்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பட்டும் படாமல் நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் உணர்ச்சி புலமாக பேசணும்னு வந்து பார்த்திங்கன்னா நாங்களாம் கொத்தடிமைங்க தான் அப்படிங்கிறான். இது பொதுமக்கள் பார்வையில் உங்கள் கட்சியை இன்னும் தானே டீக்ரேட் பண்ணும். நாங்கள் பண்ணும் வாழை மரம் இல்லைடா, ஆலமரம்டா, வாழையடி வாழையாட்டு நிப்போட்டான்னு சொல்லிட்டு அந்த ஆலமரம் காமெடியை வந்து பண்ணலாமா? இது உங்களுடைய முன்னாள் முதல்வன் அந்த 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 பழமொழி தத்துவம் செல்றப்போ செய்யக்கூடிய ஒரு தவறுதலை நினைவுபடுத்தும் விதமாக இல்லையா? இவங்க கட்சியில் தலைவர் மட்டும் இல்லைங்க, வரக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸும் இப்படி தான் சொல்லிட்டு உங்களை பார்த்து மீண்டும் உங்களோட கட்சிக்கு நீங்களே ஒரு ஸ்டீரியோடைப்பை ஏற்படுத்துறீங்க. ஒரு அக்கா நின்று பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க கேட்டால் ஜென்ஜியான். இன்னொரு அக்கா நின்று வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து என்னை டிவி கேட்க வந்து எதிராக பேசினாலும் கலாய்க்கிறாங்க, அவங்க ஜென்ஜியான். நல்லா உத்து அப்படியே கேமராவை பேன் பண்ணி காட்டுறாங்க. இந்த சைடு மிடில் ஏஜ் குரூப்பு, அந்த சைடு மிடில் ஏஜ் குரூப்பு. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 4-5 சின்ன பசங்களை வந்து வீட்டில் வாடா தேனாம்பட்ட வரைக்கும் போயிட்டு வந்தாலும் சொல்லிட்டு ஏமாற்றி கூட்டு வந்து அப்பா அம்மா விட்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுது. அதையும் தாண்டி பல கருப்பு சட்டை போட்டவங்க, பல திமுக ஆதரவாளர்கள், திராவிட கொள்கைகள் மேலே வந்து பார்த்திங்கன்னா வெறியாக இருக்கிற நிறைய பேர் வந்து அங்கே போய் சேர்ந்துருக்கீங்க. எனக்கு புரியுது. இந்த இளைஞர்களை நீங்கள் வந்து சரியான வகையில் வழி நடத்தி கொள்கையின் மூலியமாக மட்டும் இல்லாமல் ஒரு நடிகர் மூலமாக ஏற்பட்டிருக்க அந்த கவர்ச்சி அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரூட்டில் போய் சரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் கட்சியில் ஜென்ஜியில் 80s கிட்டு 70s கிட்லாம் நிறைய பேர் இன்னும் திருந்தாமல் இருக்காங்க. முதல்ல அந்த பேட்செல்லாம் வெளில அனுப்பி விட்டுட்டு ஏன் உங்களுடைய குடும்பத்தின் ஆளுமையே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணி அந்த கட்சியை சுதந்திரமாக செயல்பட விட்டால் நிஜமாகவே உங்களோட கட்சியால் பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் ஓப்பனாக ஒன்றேன்னு சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் ஜெயிச்சிருந்தா தொடர்ந்து நீங்கள் ஜெயிக்கிறதோ, நீங்கள் தொடர்ந்து பவரில் இருக்கிறதோ, எந்த அளவுக்கு பவர் வந்து ஏற்கனவே உங்களை கரெக்ட் பண்ண மட்டும் இல்லாமல் உங்களால் நாங்களாம் கஷ்டப்படுவோமேன்னு வச்சு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படணும்னு சொல்லிட்டு எங்களை மாதிரி ஆட்கள்லாம் நிறைய கனவுகள் போட்டிருப்போம். இப்போ அது நடந்திருக்கு, ஓகே, சந்தோஷம். ஆனால் தாவேக்காக்கு வந்து கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் வந்து எதிரியே இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. யாருனாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை எடுத்து கேள்வி கேட்கறதுக்கு ஒரு பவர் சோர்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்களோ, அதாவது திமுகவோ இல்லை அதிமுகவோ இல்லை நாம் தமிழர் கட்சியோ ஏதாவது ஒரு கட்சி வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காக்கு டஃப் கொடுக்குற மாதிரி கொள்கை ரீதியாக களமாடுறதுக்கு என்றைக்குமே இருக்கணும். அதுதான் சரியான ஜனநாயகத்தை என்றைக்குமே வந்து ஒரு சரியான போக்கில் வச்சுருக்கோம். அந்த ஒரு வகையில் பார்த்தா உங்களுடைய கட்சி வந்து முழுசாக அழிஞ்சு போகிறத வந்து ஒரு பொதுமக்களை மட்டும் இல்லாமல் ஊடகவியலாளராக நம்ம வந்து விரும்பலை. ஆனால் உங்களோட தப்பை நீங்கள் வந்து இன்னும் ஐடென்டிஃபை பண்ணாமல் மீண்டும் மீண்டும் அதே தப்பை பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் எத்தனை ஜென்ஜி மீட்டிங் வச்சாலும் வந்து
உணர்வு பூர்வமாக நிறையா பசங்க அங்கே வந்து சேர்றது மட்டும் இல்லாமல், அது சேரவும் மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து திமுக தன்னோட கண்ணை மூடிக்கிட்டு வந்து உலகமே இருட்டு அப்படின்னு சொல்கிற ஆஸ்ட்ரிச் மாதிரி தான் வந்து மக்கள் பார்க்க ஆரம்பிக்காங்க. இவங்களோட கட்சியுடைய அழிவுங்கிறது ஆரம்பமாயிருக்கு. அதை திருப்பியும் ஒரு கரண்ட் ஷாக் கொடுத்து வந்து பவுன்ஸ் பேக் பண்ணலாமா, அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்கள் கட்சியில் நிஜமாகவே வந்து நிறைய பேர் உழைச்சிக்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தீங்கனாலே செய்வான்னு தோணுது. நன்றி, வணக்கம்.